ஏர் க்ரோத் பத்தி நான் போட்ட எல்லா வீடியோஸ்லயும் இந்த ரோஸ்மெரி பத்தி கண்டிப்பா சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு உடம்பு சூட்டால அவ்வளோ சீக்கிரமா முடி வளராது. ஆனா இந்த ரோஸ்மெரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு முடி அடர்த்தியாவும் நெத்தியில நிறைய பேபி ஹேர்ஸும் பார்க்க முடிஞ்சுது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆல்சோ நான் எப்படி யூஸ் பண்றேன்னு இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி 1 ஸ்பூன் ரோஸ்மெரி, 6 கிராம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இந்த ரோஸ்மெரியை நான் ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் இதோட லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப 10 நிமிஷம் கழிச்சு நல்ல கலர் மாதிரி வந்தக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதை வடிகட்டி ஸ்ப்ரே பாட்டில ஊத்தி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் சாட்டர்டே நைட்டு தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு சண்டே மார்னிங் ஏர் வாஷ் பண்ணிப்பேன். இப்ப சண்டே, மண்டே, டியூஸ்டே ஈவினிங் டைம்ல இந்த ரோஸ்மெரி ஏர் ஸ்ப்ரேவை ஸ்கேல்ப்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு மசாஜ் பண்ணிப்பேன். இந்த 3 நாளுமே நான் ஏர் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் எண்ட்ஸ்ல மட்டும் கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிப்பேன். திரும்ப வெனஸ்டே நைட்டு ஏர் ஆயில் வச்சுட்டு தேர்ஸ்டே மார்னிங் ஏர் வாஷ் பண்ணிப்பேன். இதே பேட்டர்னை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஏர் க்ரோத் இருக்கும்.